ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 24ஆம் நாள் 7/5/2026 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடுகள் செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள் தான். அந்த வகையிலே இன்றைய தினம் குருவாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமையிலே நாம் ஆசாரியராக ஆலயங்கள் சென்று பிரார்த்தனைகள் செய்வது, தட்சணாமூர்த்தியை தெற்கு திசை நோக்கி அமர்ந்திருப்பார் தட்சணாமூர்த்தி. அந்த தட்சிணாமூர்த்தியை மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம். அதேபோல் நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்கின்ற வடதிசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவானுக்கு மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து கொண்டல் கடல் நிவேதனம் வைத்து பிரார்த்தனைகள் செய்யலாம். இவை எல்லாமே நமக்கு ஒரு சிறப்பை தரும். எப்பொழுதுமே நமக்கு இந்த வியாழ சுகம் இருக்கின்ற பொழுது நல்ல காரியங்கள் எல்லாம் எளிதாக நடைபெறக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே நாம் இந்த வியாழ பகவானையும் அதே போல் சிவன் ஆலயங்களிலே தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கின்ற தட்சணாமூர்த்தியையும் வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்வதற்கு இந்த சிறந்த நாள் இந்த வியாழக்கிழமை குருவாரம் என்று போற்றப்படுவது. அவ்வாறு நாங்கள் பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளையும் நன்மைகளையும் நமக்கு தரக்கூடியவர். இப்பொழுது இந்த காண்டாவனம் என்கின்ற அக்னி நாள், இது கத்திரி வெயில் என்று சொல்லிக்கொள்வார்கள். பொதுவாக சுப காரியங்களை செய்யக்கூடாது, கல்யாண வீடு செய்யக்கூடாது, கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது, ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேகம் செய்யக்கூடாது. அதே போல் ஒரு மரம் செடி கொடியை நாம் வெட்டக்கூடாது, புதிதாக கிணறு தோண்டக்கூடாது, பூமியை தோண்டக்கூடாது, அத்திவாரம் விடுவதற்கு கூட நிலத்தை தோண்டக்கூடாது. இந்த கத்திரி வெயில் என்கின்ற அக்கினி நாள். எனவே இவற்றையும் நாம் மனதிலே கொண்டு இறை பிரார்த்தனைகளிலே ஈடுபட்டு இறையருளையெல்லாம் பெறுகின்ற வகையிலே இந்த பிரார்த்தனைகள் அமைய வேண்டும். இப்போ அடுத்து வருகின்ற காலத்திலே நமக்கு சித்திரை மாதத்து இந்த பௌர்ணமி கடந்த 1ஆம் தேதி சித்திர பூரணை நிறைவு பெற்றது. அடுத்து வைகாசி மாதத்து பூரணை, அது விசாக நட்சத்திரம், வைகாசி விசாக நட்சத்திரத்தோடு அந்த பூரணை வரும், வைகாசி விசாகம். எனவே அந்த வைகாசி மாதத்து விசாக நட்சத்திரத்தை முன்னிட்டு பல்வேறு ஆலயங்களிலே உற்சவங்கள் நடைபெறும், மகோத்சவங்கள். அந்த விசாகத்திலே தீர்த்த உற்சவமாக கொண்டு அல்லது தேர் உற்சவமாக கொண்டு இந்த மகோத்சவங்கள் நடைபெறக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே மத்திய மாகாணம் கண்டி பத்தேகம அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்பாள் ஆலயத்தினுடைய இந்த வைகாசி விசாக மகோத்சவம் எதிர்வருகின்ற 16/5/2026 சனிக்கிழமை
துவஜாரோகணத்தோடு ஆரம்பமாகி சிறப்பாக நடைபெறும். வைகாசி விசாகத்தன்று பஞ்சரத பவனி சிறப்பாக நடைபெறுகின்றதாகிய பத்துகாமம் ஸ்ரீ முத்துமாரியம்பாளுடைய இந்த வைகாசி விசாக மகோத்சவத்தில் நாம் கலந்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.